ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசரும் ஏதாவது ஒரு பெஸ்டிசைடும் கொடுக்கறது வழக்கங்க. காத்துல இப்படி முறிஞ்சு விழுது. இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீக்கெண்டு நான் என்னெல்லாம் கொடுக்குறேன், என்ன மாதிரியெல்லாம் பெஸ்டிசைடு கொடுக்குறேன், என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் தோட்டமும் சூப்பராக செழிப்பாக வளரும் இல்லையா? நான் இன்னைக்கு காலையில் எடுத்த அறுவடை வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அட்டகாசமாக அறுவடை எடுக்கணும்னா இந்த மாதிரி ரெகுலராக நான் வீக்கெண்டு செய்கிறத நீங்களும் செய்யணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப வேஸ்ட்டாக போகிற விஷயங்களை வச்சு தான் நான் சூப்பராக இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தூர போடுற ஒரு பொருளை வச்சு தாங்க இன்றைக்கி நான் ஒரு பெஸ்டிசைடும் அதுதான், ஃபெர்டிலைசரும் அதுதான், 2 in 1ங்க. என்னன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்கலைனாலும் திங்க் பண்ணிட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிடணும். இந்த தூக்கி போடுற ஒரு பைசாக்கு பிரயோஜனமே இல்லைன்னு தூக்கி தூர போடக்கூடிய ஒரு பொருளுங்க. அதுவும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கம்போஸ்டில் கூட இதெல்லாம் போட மாட்டாங்க. போட்டால் மண்ணுக்கு நல்லதில்லை, செடி வம்பா போயிடுன்னு ஒரு தவறான புரிதல் இருக்குதுங்க. ஆமாங்க, அது என்ன அப்படின்னா எலுமிச்சந்தோல், ஆரஞ்சு பழத்தோல், கமல ஆரஞ்சு பழத்தோல், இந்த மாதிரி சிட்ரிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸினுடைய அந்த தோள்கள் எல்லாம் நம்ம கம்போஸ்ட் பின்னில் கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம இல்லை, நீங்களாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. பட் நான் கம்போஸ்டில் அதை போடுவேங்க. இந்த 2 இயர்ஸாக நம்ம அதெல்லாம் போட்டு தான் கம்போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருக்குது. அதிகமாக பூச்சி தாக்குதல் இல்லாத ஒரு மாடி தோட்டத்தை நீங்கள் நம்மக்கிட்ட பார்க்குறீங்கன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை மாடி தோட்டத்தில். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நான் இதுன்னு தான் சொல்லுவேங்க. இன்னைக்கு அதையே உங்களுக்கு ஒரு உரமாக நம்ம எப்படி தயார் பண்ணியிருக்கோம்னு காமிக்க போகிறேன். ஒரு 30 லெமனுங்க எடுத்துக்கிட்டேங்க. 30 லெமனை நான் என்ன பண்ணினேன், அதோட தோல் தான் இப்போ நம்ம உரமாக கொண்டு வந்திருக்கோம். 30 லெமனை நான் என்ன பண்ணினேன், அதுக்கு நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஒரு கரைசல், அதுவுமே பெஸ்டிசைடாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபெர்டிலைசராகவும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு கரைசல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், சரிங்களா? அதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதனுடைய தோலை தூக்கி தூர போடாமல் அதை நான் ஒரு உரமாக கொண்டு வந்திருக்கேன். வெயில் காலம்னாவேங்க கண்டிப்பாக லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நம்முடைய மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேங்க. அதுதாங்க நம்ம மண்ணை வளப்படுத்தும், நுண்ணுயிர்களை பெருக்கமடைய செய்யும், அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால நல்ல ஒரு மண்வளம் இருந்தால் செறிவான ஒரு மண்ணாக மாறும். நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். சூப்பராக உங்களுக்கு பூக்கள் பெருசாக வரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பெரிய திரட்சியான காய்கள் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த லெமனுடைய தோலை கண்டிப்பாக நம்ம அட்லீஸ்ட் 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது இல்லை மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க. எப்படி பயன்படுத்தணும், நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இதில் நான் அந்த தோள்கள் ஒரு 30 பழத்தினுடைய தோல் எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது பழக்கம். டெய்லியுமே எல்லாரும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவோம். ஸோ அதில் ஒரு 30 தோள்கள் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 30 பழத்தினுடைய தோள்கள் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிக்கிட்டேன். நம்ம வீட்டில் ஒரு 400-500 செடிகள் இருக்கிறனால நான் பெரிய டப்பா, இந்த டப்பா சும்மா பெட்டி கடைகளில் போய் கேட்டாவே நமக்கு எவ்வளோ பெருசு தேவையோ, சின்னதாக தேவைன்னா 5 ரூபா, இதை விட கொஞ்சம் பெருசுன்னா 10 ரூபா, இது நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. இது மாதிரி 2 டப்பா வாங்கினேன். இந்த மாதிரி ரெகுலராக
நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் அவ்வளோ தோலையும் போட்டுட்டு 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும்போது டப்புன்னு வெடிச்சிரும். இல்லாட்டி அப்படியே பொங்கி ஓப்பன் ஆகி அவ்வளோ லீக் ஆகிடும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க ஆட்டம் பெரும் ஆட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, சர சர சரன்னு நமக்கே பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே ஒன்று அப்படி இருந்துச்சு, இங்கே ஒன்று ஓனான் போட்டுக்கிட்டேன்னா அது 3/4 இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா டக்குன்னு அது நல்லா செரிக்கணும் இல்லையா, அது நல்ல ஒரு செறிவூட்டுனதாக மாறணும் இல்லையா. அதுக்கு எப்போவுமே என்ன உரம் தயார் பண்ணினாலும் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறது இன்னும் அதிகமான நுண்ணுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்தும், நுண்ணூட்ட பெருக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு வெல்லம் அது உள்ள போட்டிருக்கேன். நீங்க வெல்லம் போடாம கூட இந்த லிக்விடை நீங்க தயார் பண்ணலாம். சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பா ஃபேஸை தள்ளி வச்சுக்கணும், அதுல இருந்து கேஸ் வெளியே வரும். சரி, என்ன மாதிரி நொதிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஓகேவா? இப்ப முடி வச்சிடலாம். இப்ப மண்ணுக்கும் ஊத்தலாம். இதை நல்லா என்ன சொல்றது, நிறைய தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப டைலூட் பண்ணி தான் ஊற்றணும். ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம ஊற்றணும். இது ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் டைரெக்டாக இப்படியே செடியில் ஊற்றிட்டிங்கன்னா ஆசிட் மாதிரி செடி பட்டு போயிடும். சரிங்களா? மண்ணுக்கு ஊற்றினாலும் சரி, தெளிக்கிறதுனாலும் சரி, தண்ணி அதிகமாக அதில் சேர்த்து அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் 20 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா போதும், ஃபுல் மாடியை நம்ம தெளிச்சிருவோம். ஸோ அந்த 20 லிட்டர் பக்கெட்டு தண்ணிக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு மட்டும் இந்த அதுலேருந்து லிக்விட் எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். இந்த ஸ்ப்ரே பண்ணுறனால என்ன மாதிரி பூச்சிகள்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? தண்ணியை ஊற்றி விடும்போது வேரழுகல், அப்புறமா வேர்ப்புழு தாக்குதல்லாம் என்ன பண்ணனே தெரியாது. வேர்ப்புழு தாக்குதலுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகும் இந்த லெமன் தண்ணிக்கு. சரிங்களா? அதனால மண்ணில் எந்த விதமான பூச்சிகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி மண்ணை அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு மண்ணாக மாற்றி, உங்கள் மண் நல்ல மண்ணாக இல்லைன்னா கூட அதை ஒரு செறிவூட்டிய மண்ணாக மாற்றி நல்ல ஒரு அறுவடை, திரட்சியான காய்கள், சூப்பரான பூக்கள், அதிகமான பூக்கள், பெரிய பூக்களாக வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இனி நீங்கள் லெமன் தோலை தூர போடுவீங்களா? ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு தூர போடுவீங்களா? போட மாட்டீங்க தானே. வாரம் தயார் பண்ணி கூட 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. எத்தனை நாள் இதை பெர்மனன்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லைல்ல. குறைந்தது 24 மணி நேரம், அதிகபட்சம் 7 நாட்கள். இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல நீங்க வைக்க வேண்டாம். சரிங்களா? இது வைக்க ரொம்ப அதிகமான அளவு சத்துக்கள் தான் வரப்போகுது. ஆனா அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நான் இப்ப வச்சு 4 டேஸ் ஆகுதுங்க. சரிங்களா? அதிகமா வைக்க ரொம்ப கம்மியா தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமா ஊற்றி பயன்படுத்துங்க, இல்லைன்னா செடிகள் பட்டு போயிடும். சரிங்களா? தண்ணி அதிகமா ஊத்திட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெஸ்டிசைடா யூஸ் பண்ணிடலாம். தண்ணியை பிடிச்சிட்டு வரேன், பக்கெட்டில் நல்லா பிடிச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தெளிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறமா முடிச்சதும் நம்ம தண்ணியையும் ஊற்றி விட்டுடலாம். நம்ம கிட்டத்தட்ட அது ஒரு எவ்வளோ இருக்கும், 5 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், கூடவே இருக்கும் நம்ம வச்சிருக்க அந்த தண்ணி. எப்பவுமே நம்ம பக்கெட்டில் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். கையை வச்சு வாஷ் பண்ணிட்டு 1 லிட்டர் எடுத்திருக்கேன், அங்கே 20 லிட்டர் எடுத்திருக்கோம். இப்போ இதை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டோங்க. இப்போ நம்ம போய் நம்மளுடைய ஆயுதம் கன் எடுத்துட்டு வந்துடலாம். ஃபுல்லாக எல்லா மாதிரி அடித்து விட வேண்டியதான். இதனால் என்ன அப்படின்னாக்கா, என்ன பூச்சியெல்லாம் இதில் போகும் அப்படின்னாக்க, அஸ்வினி பூச்சி, ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய அஸ்வினி பூச்சியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பேசிட்டு நம்ம இது பண்ணோன்னா உங்களுக்கு சவுண்டு கிளியராக கேட்காது. வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது. அதுக்கப்புறமா மொஸ்கொட்டான்னு சொல்லக்கூடிய அந்த
அரிக்கும் இல்லையா அந்த பூச்சி. இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டெரஸ் கார்டனில் இருக்கிற பூச்சி தாக்குதல் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய ரெமெடி. இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. மாடி தோட்டத்தில் என்னவெல்லாம் பூச்சிகள் வருமோ அத்தனைக்கும் ஒரே ரெமெடி இவங்க தான் மகர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பப்போ இப்படி பண்ணுவாங்க. இப்படியும் மீறி தான் நம்ம எல்லாம் பண்ணணும். எங்கேயாவது மடங்கி இருப்பாங்க, அதெல்லாம் சரி பண்ணணும். ஒரு கயிற்று கண்டிப்பாக இதை வந்து பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தொடர்ந்து இப்போது நான் வந்து நைட்டு இருட்டுற வரைக்கும் இந்த வேலை தான் பார்ப்பேன். இது வீக்கெண்ட் ரொட்டீன் தான் நமக்கு. புரட்டி அடிக்கணுங்க. அடித்தா எந்த பூச்சியும் பக்கத்திலே வராது. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா எப்படி நம்ம வீட்டு தோட்டம் வந்து பூச்சிகள் இல்லாமல் என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதோ அதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு பைசா செலவில்லைங்க. நான் தான் கொஞ்சம் வெல்லம் வீட்டில் இருக்குதேன்னு போட்டிருக்கேன். வெல்லம் போடவே வேணாம். சும்மா நீங்கள் வெறும் இதையே வந்து யூஸ் பண்ணலாம். வெறும் லெமன் தோல், ஆரஞ்சு பழத்தோல் சாப்பிட்டு பத்திரப்படுத்தி இப்படி டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க ஜெயாக்கா சொன்னது எவ்வளோ உண்மையிலும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பேர் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்க. அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இப்போ நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இப்போதைக்கு ஃபோனை தூக்கி தூர வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறமா பெஸ்டிசைடாக நான் எந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஃபெர்டிலைசராக நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாமா? முதல்ல இந்த வேலையை முடிச்சுக்கிறேன். இதை முடித்து வர முன்னாடியே அம்மாடி அப்பாடி அப்படின்னு மூச்சு வாங்கி அப்படி சுற்றி பக்கெட்டை தூக்கிட்டு போய் அடித்து முடிக்கிறதுக்கு 1 hour ஆகும். அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்க்க 2 hour ஆகும். ஆக மொத்தத்தில் நைட்டு இருட்டிடும். அப்படியே போனோன்னு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க முடியும். ஏன்னா நம்மளே இதில் குளிச்சுடுவோம். ஓகே, இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வாரம் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலையை நான் சொல்ல மறந்துட்டேனே. காய்களை எல்லாம் அறுவடை பண்ணிடணுங்க. தேவையானதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு தான் இந்த மாதிரி என்ன பெஸ்டிசைடு கொடுத்தாலும் சரி, ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் செய்யணும். சரிங்களா? கண்டிப்பாக அனுபவஸ்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இது. ஓகே, நான் மியூட் பண்ணிவிட்டு நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வளைச்சி 2 ட்ரிப்பு சுற்றி மாடி தோட்டத்தை 2 தடவை வலை வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்தேன் அங்கே சீத்தாமரம், அதுக்கப்புறம் கீழே இருக்க பீக்கங்காய், அந்த கீழே தரை தோட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிற மாமரம் எல்லாத்துக்கும் அடித்து பக்கத்து வீட்டு மரத்துக்கும் சேர்த்து அடித்து விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உடனே பெஸ்டிசைடு கொடுத்த உடனே ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. கை அப்படி இந்த விரல் வலிக்குங்க அப்படியே அமுத்தி. ஸோ என்ன தான் அது வந்து ரொம்ப ஈஸி, கன் வந்து ரொம்ப ஈஸி. ஆமாங்க, நீங்கள் வந்து இந்த 1 லிட்ரு 3 லிட்ரு இதிலெல்லாம் வாங்கி அதை வந்து அமுக்கி அடிக்கிறத விட இது ஈஸி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு 10 செடி 20 செடி 100 செடினா பரவாயில்ல. 400 செடி 500 செடி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 1 hour நம்ம தொடர்ந்து அமுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய பண்ணுறனால. அதுவும் வந்து ஒரே ஆள் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் அது சிரமம்தான். ஸோ வீட்டில் போய் ஒரு தண்ணியெல்லாம் குடித்து 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மோட்டரையும் போட்டு விடணும். ஏன்னா தண்ணி கலந்து 20 லிட்டரில் ஒரு கப் கலந்து மண்ணில் ஊற்றணும். இவ்வளோத்துக்கும் பிடிச்சி ஊற்ற முன்னாடி என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் போய். அது வரைக்கும் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னையோடு இதை முடிச்சிருவேன் இந்த வேலையை. சரிங்களா? இது நமக்கு எப்போதும் ரொட்டீனுங்க. வீக்கெண்ட் ஆனால் இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து பெஸ்டிசைடும் கொடுத்து ஃபெர்டிலைசர் கொடுத்துருவேன். அதை விட ரொம்ப முக்கியமானது வெயில் காலங்களுக்கு லிக்யூடு ஃபெர்டிலைசர் கொடுக்கறது ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் திட உரம் கொடுக்கறது வந்து மழை காலத்தில் கூட வச்சுக்கலாம், கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் லிக்யூடாக வாரம் கண்டிப்பாக கொடுத்துடணும். சரிங்களா? அதை வந்து ஒரே மாதிரியும் கொடுக்கக்கூடாது. சில பேர் வந்து மீன் அமிலம் மட்டுமே கொடுப்பாங்க, பஞ்சகாவியா மட்டுமே கொடுப்பாங்க. இல்லைன்னா அதையே 2ஐயும் கலந்து வாரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த வாரம் மீன் அமிலம், அடுத்த வாரம் வேறு, அதுக்கு அடுத்த வாரம் வேறு, இப்படி மாற்றி 2மே தான். பூச்சி விரட்டியமாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, மாற்றி கொடுத்தாதான் அந்த பூச்சிகள் குழம்பணும்.
என்னங்கடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரே இதை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழகிடுவாங்க. அந்த நீம் ஆயிலே கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க ரொம்ப பழகிட்டாங்கன்னா அந்த நீம் ஆயிலுக்கு எந்த பூச்சியும் போக மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொடுத்துட்டேன் எனக்கு ஆனாலும் பூச்சிகள் போக மாட்டேங்குங்கன்னா அதுதான் காரணம். ஒரே நீம் ஆயிலை எப்போவுமே தெளிச்சுட்டே இருந்தால் அவங்க அதுக்கு பழகி போயிடுவாங்க. ஸோ மிஞ்சி போனால் என்ன பண்ணுவா, நீம் ஆயிலை தெளிப்பா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், கொஞ்ச நேரம் தெளிப்பியா போ, நாளைக்கு ஒரு நல்ல எனக்கு சரியாக போய்டும், எனக்கு அது பழகி போச்சு, எனக்கு அது பிடிச்சி போச்சுன்னு சொல்லி அந்த பூச்சி அங்கேயே உட்காந்துக்கும். ஸோ மாற்றி குழப்பணும், இருக்கிறவங்களெல்லாம் குழப்பி ஒரு வாரத்துக்கு அவங்கள வெளியில் போக வைக்கிறோம். அடுத்த வாரம் அவங்க வர்றதுக்குள்ளே அடுத்த எதையாவது ஒன்று கொடுத்துடணும், அடுத்து அவங்க வர்றதுக்குள்ளே அடுத்து எதையாவது கொடுத்துடணும். வந்தீங்களா கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கணும், இங்கேயே டேரா போடக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள குழப்பணும். அவங்க வரணும், அவங்களுக்கு தேவையானது சாப்பிட்டு ஓடி போயிடணும், இங்கேயே டேரா போட்டுறாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேங்க. கீழே போய் நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு வந்துட்டேங்க. இங்கே பாருங்க, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழுவுனது, பருப்பு கழுவுனது, மாவு கழுவுனது, கிரைண்டர் கழுவுனது, முட்டை வச்சது, காண வச்சது எல்லாம் ஒரு 1/2 பக்கெட் இருக்கு. அதோட இதை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணா தேவையில்லை. இந்த லெமன் ஊற வச்சோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் எத்தனையோ ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு நறுமணம், அதெல்லாம் இல்லாத ஒரு புத்துணர்வை இந்த ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்படி ஒரு கம மணக்குதுங்க. அப்படியே அந்த பூச்சி வெற்றி தெளிச்சதே அப்படி ஒரு மனம் இருக்குது. இப்ப நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் வேற கொடுக்க போறோம். இப்ப நம்ம 20 லிட்டர் எடுத்திருக்கேங்க. நல்லா கலந்துக்கலாம். ஒவ்வொரு செடியில ஒவ்வொரு லெமன் விழுந்தா தப்பே கிடையாது. ஒவ்வொரு பக்கெட் ஊற்றியாச்சா, அவ்வளவுதாங்க. நல்லா கலந்துச்சு. ஒரு செடிக்கு 1 கப்பு கூட தேவையில்லை, 1/2 கப் அளவுக்கு ஊத்தினாவே போதுமானது. ஏன் அப்படின்னா வெளியில தண்ணி வரக்கூடாது. வெளியில தண்ணி வந்துச்சுன்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாம் வீணா போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஊத்துறதுனால நல்ல ஒரு பலமிக்க மண்ணா அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணோம். அப்படி பண்றதுனால செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குங்க. இத இந்த செடிக்கு தான் ஊத்தணும், அதுக்கு தான் ஊத்தணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாடி தோட்டத்துல வச்சுக்க பூச்செடி, காய்ச்செடி, பழச்செடி எதுக்கு வேணும்னாலும் நம்ம ஊத்தலாம். இப்ப நானு ஆரம்பிச்சுட்டு ஊத்துறதுக்கு எல்லா செடிக்கும் தான் ஊத்த போறேங்க. மண்ணுல மேற்பரப்பு முழுமையா ஃபுல்லா படுற மாதிரி ஊத்துங்க. சரிங்களா? நான் இப்ப ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் 1 or 2 hours ஊத்துறேன்னா அப்படி கப்பல் எடுத்து தானே ஊத்தணும். அதனால எனக்கு ஆயிடும். கம்ப்ளீட்டா மேல் மண் ஃபுல்லா இந்த தண்ணியில நனையிற மாதிரி ஊத்துங்க. அதுவே போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம தண்ணி ஊத்தும் போது அது ஃபுல்லா அப்படி கீழே இறங்கி வரும். நல்லாவே உங்களுக்கு எல்லா மண்ணிலையும் அந்த தன்மை போயிடுங்க. சோ நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய செடி கொடிகள் எப்படி இருக்கு, காய்கள் எந்த அளவுக்கு திரட்சியா வந்திருக்கு, பூக்கள் எந்த அளவுக்கு பெருசா பூக்குது அப்படிங்கிறத பத்தி எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இருட்ட போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நான் இதை பத்தி பேசினேன் அப்படின்னா வீடியோவும் ரொம்ப லாங்கா போயிடும், எனக்கும் அது ஊத்துறது சிரமமா இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்குது. நீங்க இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. See you.